முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வெறும் பெயர் அல்ல, தமிழ்நாட்டின் தனித்துவமான தன்மான அடையாளம். ஸ்டாலின் என்றால் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவரின் சளைக்காத உழைப்புக்கு அளித்த சான்றிதழ். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொள்கைகளை இளைய தலைமுறையிடம் எடுத்துச் செல்ல கோபாலபுரம் இளைஞர் திமுக என்னும் போர் குணமிக்க அணியை உருவாக்கியவர். கலைஞரின் வழியில் நாடகங்களிலும் திராவிடம் பரப்பிய ஓர் இளைஞனை மிசா காலத்து சிறைச்சாலை சித்திரவதைகள் ஒரு தலைவனாக உருக்கை போன்று உறுதியான உரிமை போராளியாக உருவாக்கியது. சிறைச்சாலை கதவுகள் திறந்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கான தலைவர் வெளியே வந்தார். இளைஞர் அணியை வளர்த்தெடுக்க இவர் கால்படாத கிராமங்களே தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திரிந்து கொடியேற்றி நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திரட்டி அன்பகத்தை இளைஞர் அணிவசம் ஆக்கினார். சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என்று கொடுத்த பொறுப்புகளில் எல்லாம் தன்னை நிரூபித்து தமிழ்நாட்டை உயர்த்தினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மறைவால் இருண்டு கிடந்த தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற மகத்தான வார்த்தைகளால் மீண்டும் உயிரூட்டினார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கழகத்தின் தாரக மந்திரங்களை ஏந்தி நின்ற தேர்தல்களில் எல்லாம் வென்று காட்டினார். மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தாயுமானவர் திட்டம் என்று இவர் தீட்டிய திட்டங்களால் தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக முந்திக் காட்டுகிறது. இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், ஊட்டச்சத்தை உறுதி செய், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதி, டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நிதி தராமல் ஒன்றிய அரசு வஞ்சிக்கும் நெருக்கடிகளை தாண்டி வளர்ச்சியின் பாதையில் வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடு. கலைஞருக்கு பின் திமுகவின் கதை முடிந்தது என்றவர்களை எல்லாம் கலங்கடிக்கும்படி இயக்கத்தை இரும்பு கோட்டையாக்கினார். வஞ்சக மதவாத சக்திகளுக்கு எதிராக வலிமையான கூட்டணியை உருவாக்கி 8 ஆண்டுகளுக்கும் மேலாக கொள்கை பயணம் தொடர்கிறார். அதனால்தான் இப்போது இந்தியாவுக்கே தேவைப்படுகிறார் நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின் என்ற நம்பிக்கை குரல்கள் ஒலிக்கின்றன. देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हैं? Stalin. Okay. What Stalin has done over the past 1 year is to raise every single point that is relevant to federalism in India. And therefore, I believe he is the best person to become chairman of the India bloc. CM morning breakfast speech. My dear friend Stalin, Tamil Nadu Chief Minister, I am going to take this inspiration from here. This government is your government and your chief minister is doing for you. பாசிச ஹிட்லரை எதிர்க்க படை திரட்டினார் சோவியத் ஸ்டாலின். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல் என்று இந்தியாவின் பன்மைத்துவத்தை மறுக்கும் பாசிச சக்திகளுக்கு எதிராக படை திரட்டுகிறார் திராவிட ஸ்டாலின். மாநில உரிமைகளை மறுக்கும் ஒன்றிய அரசு ஆட்டுதாடி ஆளுநர் பாசிச சக்திகளின் அடிமைகள் என்று எல்லா எதிரிகளையும் தினம்தோறும் தெரிக்க விடுபவர். இந்தி திணிப்பா, வக்பு வாரிய சட்டமா, தொகுதி மறுசீரமைப்பா,
எந்த பிரச்சனையானாலும் முதலில் ஒலிக்கும் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடையதுதான். திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். மண் மொழி மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம். மொழியுரிமை, மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி என்று இந்தியா முழுவதும் திராவிடத்தின் திசைகளை அகலப்படுத்தியதால் தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று கருதுகிறார்கள் எதிரிகள். இருட்டை கிழிக்கும் விடியலாட்சியின் தொடர்ச்சியாய் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தர தயாராகும் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற உறுதியுடன் ஒருவரையும் பின்தங்க விடாத தமிழ்நாட்டின் வளர்ச்சி நீடிக்க 2026 மீண்டும் உங்களை முதலமைச்சராக்க உறுதியேற்கிறோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.